हाय फ्रेंड्स 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யக்கூடிய இந்த கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் லவ் லெட்டர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ஸ்வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபில்லிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே 7-8 போல முந்திரி பருப்பை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதே போல 5-6 பாதாம் பருப்பையும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 7-8 உலர் திராட்சையும் சேர்த்து விட்டுக்குங்க. இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எல்லா வகையான நட்ஸையும் சேர்த்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல நட்ஸையும் கிரேப்ஸையும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. தேங்காயினுடைய ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. சர்க்கரை உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி கூட சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்து விட்டுக்குங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரைக்கு பதிலா வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்து விட்டுக்குங்க. சர்க்கரை மெல்ட் ஆகி தேங்காய் கூட கலந்து நல்லா வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஃபில்லிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கான பேட்டரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டருக்கு 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார்ல மைதா மாவு சேர்த்துக்குங்க. மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 முட்டையை சேர்த்துக்குங்க. முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து 2-3 தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பேட்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கணும், அதாவது கொஞ்சம் தண்ணி பதத்துல தான் இருக்கணும். அதனால கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல மறுபடியும் கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசி கிண்ணத்துல சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து இன்னொரு பக்கம் தோசைக்கல்ல அடுப்புல வச்சு விட்டுக்குங்க. தோசைக்கல் நல்லா சுட சுட ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. தோசைக்கல் லைட்டா சூடாகும் போதே ஒரு குழிக்கரண்டி மாவை எடுத்து தோசைக்கல்ல சேர்த்து நல்லா மெலிசா தோசை வார்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி விட்டுட்டு சுத்தி கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்குங்க. தோசை எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க தவா நல்லா சூடா இருக்குது. இதை மறுபடியும் நீங்க லோ ஃப்ளேம்ல மாத்தி விட்டுட்டு தான் அடுத்த தோசையை நீங்க ஊத்தி விடணும். அப்போதான் இந்த பேட்டர் வழுக்கிட்டு போய் கெட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா நைஸா தோசை ஊத்த வருங்க. அதனால தோசை ஊத்தும் போது எப்பயுமே லோ ஃப்ளேம்ல, அதாவது தவா ரொம்ப சூடாகாம லைட்டா சூடா இருக்கும் போதே தோசையை வார்த்துக்கணுங்க. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தோசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பிளேட்ல ஒரு தோசையை எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கிற ஃபில்லிங்ல இருந்து 3 அல்லது 4 டீஸ்பூன் வச்சு விட்டுக்குங்க. ஃபில்லிங்கை சமப்படுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் வலது பக்கம் இடது பக்கம் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்குங்க. மேல் கார்னர் 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளவுதான், லவ் லெட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. மேல் பகுதி ஸ்டிஃபா நிக்கிறதுக்காக ஒரு லவங்கத்தை இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுக்குங்க. அல்லது லவங்கத்தை வைக்காம ஜஸ்ட் இந்த மாதிரி கவுத்து வச்சு சர்வ் பண்ணி விட்டுக்குங்க. நல்ல சுவையான இந்த கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட்டை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.